வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு மில்லட் இட்லி தான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால இப்போ ஒரு கப் குள்ளக்கார அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப் ரெட் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதே கப்பால 3/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம். இதை ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடிட்டு இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நல்லா ஊறி இருக்கு. ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிச்சு வரணும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இட்லி பிளேட்ல இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ இட்லி வெந்தாச்சு. நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. இப்போ சூப்பரான மில்லட் இட்லி ரெடியா இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.